இன்றைக்கி சூப்பராக 1 லிட்டர் பாலை வச்சு பால்கோவா செய்ய போகிறேன். பாருங்கள், ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மில்க் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபுல் க்ரீம் இருந்தால் பால்கோவா நல்லாயிருக்கும். நல்லா அடிக்கனமான பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணிங்க. 1 லிட்டர் பால் ஊற்றிங்க. தண்ணியெலாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது. இல்லை, வீட்டில் கறக்கிற பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, வெண்ணெய் இருக்கணும். வெண்ணெய் எடுக்காத ஃபுல் க்ரீமாக இருக்கணும். 2 1/2 லிட்டர் எடுத்துருக்கேன். 2 1/2 லிட்டரும் அதில் ஊற்றிங்க. ஃபுல் க்ரீமில் தான் இப்போதும் பால்கோவா நல்லாயிருக்கும். நல்லா பால் நல்லா கொதிச்சு வரட்டும். இது செய்யறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். இந்த பால்கோவா ரெடி ஆகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அது வரையும் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். பால் நல்லா சுண்டி வரணும். ஒரு நல்லா கொதி வந்துருச்சு. அப்படியே சிம்மை மீடியமாக வச்சுக்கிட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. என்ன பொங்கிடும், அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரணும். சுண்டி வரும்போது தான் நம்ம சுகரை சேர்க்கணும். நான் சுகர் அளவு கரெக்டாக சொல்கிறேன். இப்போ நல்லா சுண்டி வரட்டும், அது வரை கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம சுகரை சேர்த்துக்கலாம். சுகரை எவ்வளோ சேர்க்க போகிறோன்னா ஒரு 150 கிராம் பாருங்க. ஒரு 150 கிராம் சுகரை சேர்த்துங்க. எப்போவும் சுண்டி கரெக்டாக கடைசியாக வரும்போது தான் இந்த சுகரை சேர்த்துக்கணும். இப்போ சுகர் சேர்த்ததும் கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு வரும். அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. நீங்கள் ஸ்வீட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இந்த 1 லிட்டர் பாலுக்கு 150 கிராம் சுகர் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். இதை விட கொஞ்சம் அதிகம் தேவைன்னா ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் லைட்டாக குங்குமப்பூ இருந்து கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் வாசமாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. சரிங்களா, கொஞ்சம் லிக்விட் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். கட்டியாக இருந்து இப்படி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு கிண்டிகிட்டே இருக்கும்போது பால்கோவா அப்படியே சுருண்டு வந்துடும். பாருங்கள், எப்படியே பால்கோவா சுருண்டு வந்துருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் போது ஒரு 2 அளவுக்கு இந்த ஏலக்காவை பொடி பண்ணியிருக்கேன். அதை அப்படி லைட்டாக தூவி விட்டுருங்க. ரொம்ப தேவையில்லை, உங்களுக்கு தேவைன்னா தான் அது. அவ்வளோதான், கிண்டி விடுங்க. இப்போ இறக்குற ஸ்டேஜ் வந்துட்டோம். அதனால் கரெக்டாக 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இந்த 1 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ தான் வரும். நீங்கள் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காதான் நீங்கள் பண்ணியிருக்கேன். ஏன் சுகர் கடைசி நேரத்தில் சேர்க்குறேன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட்டோட பதம் கரெக்டாக தெரியும். பாருங்கள், அதிகமாகவும் கலந்துட்டாக்க லிக்விட் மாதிரியே ஆகிட்டுருக்கும். நீங்கள் கிண்ட அப்படியே இலவிட்டே இருக்கும். சீக்கிரம் இந்த பால்கோவா வந்து அந்த திக்னஸ் வராது. பாருங்கள், 150 கிராம் சுகருங்கிறது கரெக்டான அளவு. இதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக தேவைப்படுன்னா ஸ்வீட் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், பால்கோவா எந்த அளவுக்கு கட்டியாக வந்துச்சுங்களா, இதாக இருக்கணும். தண்ணி சேர்க்காதான் பண்ணியிருக்கேன். மெயினாக ஃபுல் க்ரீமாக இருக்கணும். அதான் இந்த பால்கோவோட மெயின், அது ஃபுல் க்ரீமாக இருக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருங்க. மாற்ற முன்னாடியே அதில் நெய் ஊற்றிங்க. நெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ தான் ஒட்டாத வரும். இப்போ இந்த பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிட வேண்டியதான். அப்படி சுருண்டு அப்படி பதமாக வந்துருக்கு பாருங்க. இது மேலே ஒரு 10 முந்திரி பருப்பை அப்படியே பொடிசு பொடிசாக கட் பண்ணி மேலே போட்டு விட்ருங்க. அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஆறட்டும். இப்படியே நறுக்கின முந்திரி பருப்பை இதில் போட்டுக்குவோம். அவ்வளோதாங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.